ஹை ஸ்டூடெண்ட்ஸ் குட் டு ஆல். இன்னைக்கு வந்து என்ன டாபிக் வந்து பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, டெட் தேர்வுக்கான மதிப்பெண் வந்து குறைச்சிருக்கிறாங்க. அது வந்து எந்த அடிப்படையில குறைச்சிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃபுல்லாவே பார்ப்போம். இப்போ நவம்பர் மாசம் வந்து நவம்பர் 14, 15 அந்த தேதிகள்ல வந்து 2025ல வந்து டெட் தேர்வு பேப்பர் 1, பேப்பர் 2 வந்து நடந்தது. பேப்பர் 1 வந்து டிடிஎட் படிச்சவங்க எழுதணும், பேப்பர் 2 வந்து பிஎட் படிச்சவங்க எழுதலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வந்திருந்தாங்க. அதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம ஆளுங்க வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா 50% மக்கள் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அந்த 75ல இருந்து 81 வரைக்கும் வந்து எடுத்துட்டு அவங்க படுற கஷ்டத்துக்கு வந்து ஒரு அளவே இல்லாம இருக்கும். அக்செப்டேஷன் வந்து அவங்களால வந்து தாங்கிக்கவே முடியாது. ஏன்னா இன்னும் ஒரு 4 மார்க் எடுத்தா நான் வந்து எலிஜிபிலிட்டி ஆயிடுவானே, இன்னும் ஒரு 2 மார்க் எடுத்தா எலிஜிபிலிட்டி ஆயிடுவானே, இன்னும் ஒரு 6 மார்க் எடுத்தா நான் எலிஜிபிலிட்டி ஆயிடுவானேன்னு சொல்லிட்டு, ஏன்னா நான் நிறைய பேரை அந்த ஃபீல்ட்ல நான் பார்த்துருக்கிறேன். நம்ம ஸ்டூடெண்ட்டே அந்த மாதிரி நிறைய பேர் வந்து எக்ஸாம் முடிச்சுட்டு ஆன்சர் கீ பார்த்துட்டு 3 நாள் அழுதவங்க கூட என்கிட்ட அழுதுட்டு புலம்பிட்டு கூட சொல்லியிருக்காங்க. சரிங்களா, அவங்க 3 மாசம் வந்து ரொம்ப எஃபர்ட் போட்டு படிச்சாங்க. அந்த கேர்லெஸ்னால அந்த 1-2 மார்க் போயிடுச்சு. அவங்க எல்லாத்துக்குமே வந்து அந்த அவங்க கஷ்டப்பட்டதுக்கெல்லாம் வந்து ஒரு பலன் கிடைச்சிருச்சு அப்படின்னே நான் சொல்லலாம். அவங்களுக்கு வந்து என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா மார்க் வந்து 5% வந்து கம்மி பண்ணிருக்காங்க. இந்த நியூஸ் வந்து நேற்று காலையில வந்து நமக்கு நியூஸ் பேப்பர்ல வந்து வந்தது. என்ன நியூஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா, ஆந்திரா, தெலுங்கானா, ஒடிஷா அவங்க எல்லாத்துலயுமே வந்து 50% வந்து குறைச்சிட்டாங்க. சரிங்களா, 55 நமக்கு வந்து 55% இருக்குது. அவங்க எல்லாத்துக்குமே 50% தானே வச்சிருக்காங்க. அது மாதிரி நீங்களும் வந்து 50% வந்து எங்களுக்கு தேர்ச்சி மதிப்பெண்ணா வந்து கொடுங்க. ஏன்னா இது வந்து ஜஸ்ட் வந்து ஒரு எலிஜிபிலிட்டி டெஸ்ட் தானே. இதுக்கப்புறமே வந்து நியமன தேர்வுன்னு சொல்லிட்டு ஒண்ணு வைக்கிறீங்க தானே. நாங்களும் வந்து அதுக்கு நாங்க போட்டி போட்டுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய டீச்சர்ஸ் வந்து நிறைய போராட்டங்களுக்கு மத்தியில வந்து இந்த அறிவிப்பு வந்து வெளியிட்டிருக்காங்க. சரிங்களா, இது வந்து நேற்று காலையில வந்து நியூஸ். என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா 55% வந்து எடுக்கணும். அதாவது பிசிஎம், முஸ்லீமு, எம்பிசி, எஸ்சி, எஸ்டி எல்லாத்துக்குமே வந்து 55%. சரிங்களா, அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம் அப்படின்னா இவங்களுக்கு இப்போ ஜென்ரல் கேட்டகரி எஃப்சிக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா 60% அந்த மாதிரி வந்து வச்சிருந்தாங்க. இதெல்லாம் வந்து எங்களுக்கு வந்து மாத்தி கொடுங்க, நம்ம தமிழ்நாட்டிலே வந்து மற்ற மாநிலத்தை மாதிரி வந்து பின்பற்றுங்க அப்படின்னு சொல்லிட்டு காலையில தான் வந்தது. நைட்டு 10 மணிக்கு வந்து ஜிஓ வந்து போட்டுருக்காங்க. சரிங்களா, என்ன ஜிஓ அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா இருக்கு பாருங்க, ஜிஓ ஸ்கூல் எஜுகேஷன் டிஆர்பி டிபார்ட்மெண்ட்ல இருந்து நமக்கு வந்து ஜிஓ வந்து விட்டுருக்காங்க. அதாவது பேப்பர் 1, பேப்பர் 2 எழுதின கேண்டிடேட்ஸ்க்கு வந்து ஷெட்யூல்டு கேஸ்ட், ஷெட்யூல்டு ட்ரைப்ஸ் அண்ட் பேக்வேர்டு கேஸ்ட், பேக்வேர்டு முஸ்லீம், பேக்வேர்டு கிளாஸ் எம்பிசி, அப்புறம் வந்து டிஎன்சி, அவங்களுக்கு டிசபிலிட்டி பர்சன், இவங்க எல்லாத்துக்குமே வந்து என்ன ரூல் தான் நம்ம வந்து எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டுக்கு வந்து ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க. இதுக்கு முன்னாடி வந்து இந்த மாதிரி இருந்தது. சரிங்களா, 60% வந்து எஃப்சி, அதாவது எஃப்சினா பிராமின்ஸ், ராஜ்புட்ஸ் அவங்கெல்லாம் வந்து எஃப்சின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அவங்க வந்து கண்டிப்பா வந்து 90 மார்க் எடுக்கணும், 60%. அதுக்கப்புறம் இவங்க எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி, பிசி, பிசிஎம், எம்பிசி இவங்கெல்லாம் வந்து 150 கொஸ்டின்ஸுக்கு 150 மார்க்குக்கு வந்து பார்த்தோம்னா 55%. சரிங்களா, இது வந்து 82.5 ரவுண்ட் ஆஃப் பண்ணி 82 எடுத்தாங்கன்னா நீங்க எலிஜிபிலிட்டி பாஸ். அதுக்கப்புறம் நீங்க வர நியமன தேர்வு வந்து எழுதலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாட்டி வச்சு நியமன தேர்வு வச்சு நிறைய போஸ்டிங் போயிருக்காங்க. நம்ம அகாடமில இருந்தும் நிறைய பேர் வந்து செலக்ட் ஆகியும் போயிருக்கிறாங்க. சரிங்களா, அதுக்கப்புறம் இப்ப நேற்று ஜிஓல வந்து என்ன ரூல்ஸ் வந்தது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா, ஜென்ரலுக்கு வந்து எந்த சேஞ்சஸும் இல்லை. ஜென்ரல் கேட்டகரி எஃப்சி வந்து பார்த்தோம் அப்படின்னா அதே 60% தான், 90 மார்க் தான் வந்து அவங்களுக்கு எலிஜிபிலிட்டி டெஸ்ட். அதை தவிர்த்து வந்து பிசி, பிசிஎம், எம்பிசி, டிஎன்சி, பிடபிள்யூடி அதாவது இவங்க உடல் ஊனமுற்றவர்கள். சரிங்களா, அவங்க எல்லாம் வந்து 50%, 55ல இருந்து ரெடியூஸ் பண்ணி 50 எடுத்தா போதும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. 50னா 75 மார்க், 75 எடுத்தாலே நீங்க பாஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கும் கீழே வந்து எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டிக்கு வந்து 40% நீங்க எடுத்தாலே போதும், நீங்க வந்து பாஸ் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அதாவது நீங்க 60 மார்க் எடுத்தாலே நீங்க வந்து பாஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுல வந்து ஒரு சைடு வந்து 50% வந்து நமக்கு வந்து நல்ல விஷயமாவும் இருக்கு, இன்னொரு 50% வந்து இதுல டிராபேக்கும் இருக்கு. என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா, நமக்கு வந்து எஸ்ஜிடி நியமன தேர்வு, எஸ்ஜிடியோ இல்ல பிடிஓ எழுதுறவங்களுக்கு வந்து காம்படிஷன் வந்து இன்னும் அதிகமாயிரும். அப்போ அவன் என்ன பண்ணுவான் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா கொஸ்டின்ஸ் வந்து இன்னும் டஃப் பண்ணுவாங்க. இது பெரிய டிராபேக். சரிங்களா, இன்னொரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா நம்மளும் பாஸ் ஆயிட்டோம். சரிங்களா, நம்மளும் வந்து நியமன தேர்வு எலிஜிபிலிட்டி டெஸ்ட்ல வந்து பாஸ் ஆயிட்டோம். அதனால வந்து நம்ம ஏதோ ஒரு மேனேஜ்மெண்ட் ஸ்கூல்ல நம்ம போகலாம் அப்படிங்கிற ஒரு வாய்ப்பு நமக்கு இருக்கு, பிஎட் படிச்சவங்களுக்கு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து ஒரு சைடு வந்து சந்தோஷப்பட்டுக்குவாங்க. இல்ல என்னால எனக்கு வந்து மேனேஜ்மெண்ட் ஸ்கூல்ல போக முடியாத பட்சத்துல வந்து இந்த கொஸ்டின்ஸ் வந்து கண்டிப்பா வந்து என்னவா இருக்கும்,
டஃப்பா தான் இருக்கும். அடிச்சு சொல்றேன், கொஸ்டின்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப டஃப்பா இருக்கும். அதனால வந்து நான் 75க்கு மேல எடுத்துருவேன் அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சவங்க எல்லாருமே வந்து என்ன பண்ணுங்க, அடுத்து வந்து நியமன தேர்வுக்கு வந்து உங்களோட மேஜருக்கு தகுந்த மாதிரி நியமன தேர்வுக்கு வந்து படிக்க ஆரம்பிச்சிருங்க. பிஎட் படிச்சுட்டு இருக்க பிஎட் செகண்ட் இயர் படிச்சுட்டு இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் இதுக்கு முன்னாடி டெட் 75 கீழே எடுத்தவங்கன்னா நீங்க மே மாசம் வந்து எலெக்ஷனுக்கு அப்புறமே வந்து டெட் நோட்டிபிகேஷன் வரப்போகுது. அடுத்த வருஷம் 2 வாட்டி வரும் அப்படின்னு சொல்லி டிசம்பர் பக்கத்துலயும் அப்புறம் மே பக்கத்துலயும் வரும் அப்படின்னு சொல்லிட்டு ஆனுவல் பிளானர்ல வந்து போட்டுக்கிறாங்க. நீங்க வந்து டைம் வேஸ்ட் பண்ணாம படிக்க ஆரம்பிச்சிருங்க. சரிங்களா? இந்த நியமன தேர்வு வச்சா கண்டிப்பா வந்து போஸ்டிங் போடுவாங்க. வேற எதுவும் டீடைல்ஸ் நமக்கு தேவைப்பட்டது அப்படின்னா எனக்கு வந்து கான்டாக்ட் நம்ம அகாடமி நம்பருக்கு வந்து கான்டாக்ட் பண்ணுங்க. நம்ம ஸ்கிரீன்லயே வந்து கொடுத்துருப்போம். 9345807454 நம்பருக்கு வந்து கால் பண்ணி அந்த டவுட்ஸ் இருந்ததுன்னா இது சம்மந்தமா ஏதாவது டவுட்ஸ் இல்லாட்டி என்ன மாதிரி படிக்கணும், அது சம்மந்தமா வந்து அடுத்து டெட்டுக்கு என்ன மாதிரி படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா நீங்க வந்து இந்த நம்பருக்கு கால் பண்ணி இல்லாட்டி மெசேஜ் பண்ணி கேட்டுக்கலாம். ஓகே, தேங்க்யூ.